ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திஸ் ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து தேமூர் கரைசல். தேமூர் கரைசல் வந்து தேங்காய் பால் ப்ளஸ் மோர் இது ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறதால இது பேர் வந்து தேமூர் கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பயிருக்கும் முக்கியமான பருவம் வந்து பூக்கும் பருவம் தான். அந்த பூக்கள் வந்து முறையாக இருந்தால் தான் சரியாக காய் பிடிக்கும். சரி, தேமூர் கரைசல் யூஸ் பண்ணுறதால இதில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறதால இதில் இருக்க அமிலத்தன்மை வந்து பூக்கள் நிறைய பூக்கிறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேமூர் கரைசல் பயன்படுத்துறதால செடியிலேருந்து பூக்கள் வந்து நல்லா வெளிவர உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெளிவந்த பூக்களை வந்து உதிர விடாமல் தடுக்குது. ஸோ அந்த பூக்கள் வந்து பூத்த பூக்களை வந்துட்டு முழுசும் காயாக மாற்றுறதுக்கும் இந்த தேமூர் கரைசல் வந்து பயன்படுது. இப்போ இந்த தேமூர் கரைசல் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது தயாரிக்கிறதுக்கு முதல்ல மோர் எடுத்து வச்சு அந்த மோர் வந்துட்டு நல்லா ஒரு 5 நாள் புளிக்க வச்சிடணும். அந்த மூடி வச்சிடணும். அந்த மோரை திறக்கும் போது நல்லா குப்புன்னு ஸ்மெல் வர மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்துட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணணும். தேங்காய் பால் வந்துட்டு இப்போது தேமூர் கரைசல் வந்து ரெண்டுமே சம அளவில் இருக்கணும். தேங்காய் பால் 2 லிட்டர் எடுத்தோன்னா புளிச்ச மோர் வந்துட்டு 2 லிட்டர் இருக்கணும். ஸோ இப்போ தேங்காய் பால் வந்து ஒரு 3 லிட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 2 தேங்காய் இருந்தாலே போதும். ஸோ இந்த தேங்காய் உடைச்ச தண்ணியை வந்து இந்த தேமூர் கரைசல் கூடயே சேர்த்துக்கலாம். ஸோ இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிச்ச மோர் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போது தேங்காய் பாலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்துட்டு மோர் ஒரு 5 நாள் புளிச்சிருக்கும். இது கூட இந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணி இது ஒரு 3 நாள் புளிக்க வைக்கணும். இது நல்லா மூடி வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பயன்படுத்துகிற முறை அப்படின்னு பார்க்கும்போது 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 லிட்டர் தேமூர் கரைசல் பயன்படுத்தலாம். இது பூத்து வரும்போது ஒரு முறை பயன்படுத்தலாம். திரும்ப வந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் பூத்ததுக்கு அப்புறம் பயன்படுத்திக்கலாம். இது இயற்கை முறையில் இது பயன்படுத்தும் போது பூக்கள் நல்லா பூத்து வரும். அது மட்டும் இல்லாமல் எல்லா காய்களும் சரியாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.